Welcome to Easy Spoken English Lesson 6 by Free Learners Corner. இன்று நாங்கள் பார்க்க போகிறது differences between tell him not to and ask him not to. இந்த tell him not to என்ற ஃப்ரேஸஸையும் ask him not to என்ற ஃப்ரேஸஸையும் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த இடத்தில் யூஸ் பண்ணுறது பொருத்தமானதுன்றத மிகவும் இலகு தமிழ் விளக்கத்துடன் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். tell him not to இதை நாங்கள் பாவிக்கிறது ஒரு கமாண்டிங்னு சொன்னால் டு கிவ் அ டிரெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓ ஆர்டர் டு சம்ஒன், அவனிடம் செய்யக்கூடாது என்று சொல்கிறது மாதிரி, கட்டளையிடுறது போல. அப்படி என்றால் எங்களுக்கு உரிமையுள்ள, அதாவது எங்களை விட வயதில் குறைந்தவர்களுக்கு எங்களுக்கு டெல் ஹிம் நாட் டு என்ற சொற்றொடரை பாவிக்கலாம். அப்போ எங்களை விட வயதில் குறைந்தவர்களாக இருக்க வேண்டும், எங்களுக்கு கமாண்ட் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். டெல் ஹிம் நாட் டு டாக் இன் கிளாஸ், அவனிடம் வகுப்பில் பேசக்கூடாது என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு டச் த வயர்ஸ், அவனிடம் கம்பிகளை தொடக்கூடாது என்று சொல்லு. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு தெரியும், இது அனைத்தும் எங்களை விட வயதில் குறைந்த மாணவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அப்படி சிறுவர்களுக்கு எங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். யூஸ் வித், நீங்கள் எந்த இடத்தில் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் சில்ட்ரன், உங்கள் பிள்ளை இல்லாட்டி மாணவர்கள் அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், சிறிய மாணவர்கள், ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நண்பர்கள், அவர்களுக்கெல்லாம் இதை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அர்ஜென்ட்டான சிச்சுவேஷன்ஸ் அல்லது சீரியஸ் சிச்சுவேஷன் ஒன்றின் போது மட்டும் ஒரு ஆசிரியருக்கோ ஒரு பெற்றாருக்கோ எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது எப்படி என்றால், ஒரு அதிபருக்கு ஒரு ஆசிரியரை நோக்கி ஒரு அவசர நிலையின் போதோ ஒரு அர்ஜென்ட்டான சிச்சுவேஷனின் போது மாத்திரம் ப்ளீஸ் டெல் ஹிம் நாட் டு ஷவுட் டியூரிங் கிளாஸ் என்று கூற முடியும். கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும் போது அவனிடம் கதைக்க வேண்டாம், கத்த வேண்டாம் என்று சொல்லுங்கள், அவ்வாறு கூற முடியும். அல்லது ஒரு பேரண்ட், ஒரு பெற்றாரை நோக்கி யூ ஷுட் டெல் ஹிம் நாட் டு ப்ளே வித் ஃபயர், நீங்கள் அவனிடம் கூற வேண்டும் நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்று. அல்லது ஒரு நண்பரை நோக்கி ஹேய் டெல் ஹிம் நாட் டு டெக்ஸ்ட் மீ எனிமோ, எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண வேண்டாம் என்று சொல்ல. அவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் கூட எங்களுக்கு டெல் ஹிம் நாட் டு பயன்படுத்தலாம். இப்போது நாங்கள் பார்க்க போது ஆஸ்க் ஹிம் நாட் டு. ஆஸ்க் ஹிம் நாட் டு யூஸ் பண்ணுறது எங்களை விட வயதில் மூத்தவர்கள் ஒரு பொலைட்னஸ்க்காக வேண்டி நாங்கள் ஆஸ்க் ஹிம் நாட் டு யூஸ் பண்ணுவோம். எல்டர்ஸ் அல்லது சுப்பீரியர்ஸ், டீச்சர்ஸ், கலீக்ஸ், அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆஸ்க் ஹிம் நாட் தான் யூஸ் பண்ண வேண்டும். ஏனென்றால் மரியாதைக்காக. எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்பித்தவர்கள் அல்லவா, அவர்களை மரியாதைப்படுத்த வேண்டும். கலீக்ஸ் என்றாலும் அப்படித்தான். எங்களுடன் வேலை செய்பவர்கள், மற்றும் தெரியாதவர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், தெரியாதவர்களிடம் போய் சொல்லு என்று கமாண்ட் பண்ண முடியாது. அவர்களிடமும் கூட நாங்கள் ஆஸ்க் ஹிம் நாட் டு பயன்படுத்தலாம். அதாவது when you don't have direct authority, அதாவது எங்களுக்கு கமாண்ட் செய்யக்கூடிய தன்மையில் உள்ளவர்களுக்கு நாங்கள் டெல் ஹிம் நாட் டுவும், கமாண்ட் செய்ய முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு ஆஸ்க் ஹிம் நாட் டுவும் பயன்படுத்தலாம். டு அ கலீக், எங்களுடன் வேலை செய்பவர்கள், அவர்களுக்கு எவ்வாறு சொல்ல முடியும்? கேன் யூ ஆஸ்க் ஹிம் நாட் டு யூஸ் ஹிஸ் ஃபோன் இன் மீட்டிங்ஸ், அதாவது மீட்டிங் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது யாராவது உங்களுடன் வேலை செய்பவர்கள் ஃபோனை யூஸ் பண்ணி கொண்டிருந்தால் இவ்வாறு கூற முடியும். கேன் யூ ஆஸ்க் ஹிம் நாட் டு யூஸ் ஹிஸ் ஃபோன் இன் மீட்டிங்ஸ். டு பேரண்ட், அதாவது அவர்கள் பிள்ளையை பற்றி கூறுவதானால் கைண்ட்லி ஆஸ்க் ஹிம் நாட் டு த்ரோ திங்ஸ் அரவுண்ட், பிள்ளைக்கு சொல்லுங்கள் எல்லா இடத்திலும் தேவையற்ற பொருட்களை வீச வேண்டாம் என்று. டு டீச்சர், மேம் குட் யூ ஆஸ்க் ஹிம் நாட் டு டிஸ்டர்ப் த கிளாஸ், மேம் தயவுசெய்து சொல்ல முடியுமா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று அவனுக்கு. அது அவ்வாறு மரியாதையாக ஒரு பொலைட்னஸாக நாங்கள் கூறுவதா என்றால் ஆஸ்க் ஹிம் நாட் டு யூஸ் பண்ண முடியும். ஆகவே ஆஸ்க் ஹிம் நாட் டு எங்களிடம் வயதில் கூடியவர்கள், எங்களுக்கு மரியாதைக்காக வேண்டி நாங்கள் ஆஸ்க் ஹிம் நாட் டுவும், டெல் ஹிம் நாட் டு எங்களிடம் வயதில் குறைந்தவர்கள், எங்களுக்கு டிரெக்ட் அத்தாரிட்டி இருக்கும் போது மாத்திரம் டெல் ஹிம் நாட் டு யூஸ் பண்ண முடியும். சமரி, டெல் ஹிம் நாட் டு
ஃபார்ம் டிரெக்ட். அதாவது டெல் ஹிம் நாட் டு யூஸ் பண்ணுறதுங்க டிரெக்டாக கிட்ஸுக்கு, ஜூனியர்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு. டெல் ஹிம் நாட் டு ரன் இன்சைட் த ஹவுஸ். ஆஸ்க் ஹிம் நாட் டு யூஸ் பண்ணுவது பொலைட்னஸாக, ஜென்டலாக யூஸ் பண்ண வேண்டும். எங்கே? எல்டர்ஸ், டீச்சர்ஸ், அன்னோன் பீப்புள் அவரானவர்களுக்கு. ஆஸ்க் ஹிம் நாட் டு பி லவுட் டியூரிங் த மீட்டிங். In our next video, தலையணையை கீழே போட வேண்டாம், கட்டிலை ஏறி மிதிக்க வேண்டாம், கண்ட கண்ட இடத்தில் குப்பை போட வேண்டாம், கண்ட கண்ட இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம். இது மட்டுமல்லாமல் இன்னும் அன்றாட வாழ்வில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகவும் பயன்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஃப்ரீ லேர்னர்ஸ்க்கான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. For more useful lessons, please subscribe our channel, like and share. Free Learners Corner.